சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டார். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். சென்னை மாநகரினுடைய மெட்ரோ ரயில் சேவைகள் எவ்வாறு நடைமுறையில் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்துவிட்டு நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கின்றார். சென்னை நந்தனம் மெட்ரோ தலைமையகத்திற்கு சென்ற முதலமைச்சர் சென்னையில் இருந்து எவ்வாறு அந்த தலைமையகத்தில் இருந்து கட்டளைகள் எல்லாம் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பிறப்பிக்கப்படுகின்றன, மெட்ரோ ரயில்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதையெல்லாம் கேட்டிருந்தார். அதன் பிறகு சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வளைவு மேம்பாலத்தையும் முதலமைச்சர் பார்த்தறிந்தார். கிட்டத்தட்ட 101 அடி உயரத்தில் மெட்ரோ ரயிலுக்கான மேம்பாலமாக அந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த ரயில் மேம்பாலம் எவ்வாறு அமைகின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் மெட்ரோ அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி போரூர் இடையிலான ஓட்டுநர் இல்லாமல் இயங்கக்கூடிய தானியங்கி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்திருக்கின்றார். அந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களையும் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே திருவொற்றியூர் தொடங்கி விமான நிலையம் பரங்கிமலை வரை மெட்ரோ ரயில் சேவை இருக்கின்றது. இப்பொழுது சோழிங்கநல்லூர், சிறுசேரி உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கும் மாதவரத்தை இணைப்பதற்கான மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரை இணைக்கக்கூடிய வகையிலான ரயில்வே பாலமும் கட்டப்பட்டு அதற்கு மேலாக அந்த தண்டவாளங்கள் இணைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அவற்றின் மையப்பகுதிக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார். அதன்படி போரூர் மற்றும் பூந்தமல்லி இடையே ஏற்கனவே ஓட்டுநருள்ள ரயில்கள் சோதனை முறையில் இயக்கப்படுகின்றன. அதில் முதலமைச்சர் பயணித்து ஆய்வு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கி நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்து பொதுமக்களுடைய கருத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். பொதுமக்களை பலரும் ஆர்வத்தோடு சந்தித்து மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பொழுதே முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்தார். அதன் பிறகு முதலமைச்சர் இந்த போரூர் மற்றும் பூந்தமல்லி இடையே இயக்கப்படக்கூடிய ஓட்டுநர் இல்லா ரயில்கள் சோதனை முறையில் இயக்கப்படுகின்றன, அவற்றையெல்லாம் பார்வையிட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்த பயணத்தின் மூலமாக முதலமைச்சர் மெட்ரோ ரயில் சேவை தொடர்பான விவரங்களை அறிந்திருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளில் தமிழக அரசு தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சென்னைக்குள்ளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் பணிகள் அனைத்தும் 2028 இறுதிக்குள் நிறைவடைந்து முழு அளவிலான மெட்ரோ ரயில் சேவை சென்னைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அது நடைமுறைக்கு வரும் பொழுது சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி உள்ளிட்ட அந்த வழித்தடத்தில் போரூர் போன்ற அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க இடங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் பொழுது கார்களில் பயணிக்கக்கூடிய பலரும் கூட மெட்ரோ ரயிலில் பயணிக்க தொடங்குவார்கள். அவ்வாறு கார் பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசல் குறைந்துவிடும். அதன் காரணமாகத்தான் மெட்ரோ ரயில் சேவை என்பது பல்வேறு தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வகையிலான ஒரு போக்குவரத்து அம்சமாக இருக்கின்றது. சென்னை போன்ற நகரங்களுக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இந்த மெட்ரோ ரயில் சேவை இன்றியமையாத தேவையாக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மெட்ரோ சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான பணிகள் நடக்கின்றன. அடுத்தடுத்து மத்திய அமைச்சர்களுக்கும் நேரில் வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது குறித்து முதலமைச்சர் பிரதமரும் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு தனித்த கடிதத்தை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மெட்ரோ ரயில் பணிகளை வேகப்படுத்த வேண்டும், அதற்காக மத்திய அரசினுடைய அந்த உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. சென்னையில் இந்த முழு அளவிலான மெட்ரோ ரயில் சேவைகள் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது சென்னை என்பது மெட்ரோ ரயில் சேவை வழித்தடத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய அந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதிகள் அனைத்தும் போக்குவரத்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிவகை உண்டாகும். எனவேதான் இந்த மெட்ரோ ரயில் வழித்தட திட்டம் என்பது சென்னைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பயணித்து மெட்ரோ ரயிலினுடைய தலைமையிடம், அது மட்டுமல்லாமல் ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் செயல்படக்கூடிய மெட்ரோ ரயிலினுடைய தொழில்நுட்ப அம்சங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கேட்டறிந்திருக்கின்றார். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மட்டுமல்ல, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கூட முதலமைச்சருக்கு கிண்டி, கத்திப்பாரா உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளைந்த 100 அடி உயர பாலம் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் எடுத்து கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கத்திப்பாரா சதுக்கம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவிற்கும் சென்று அந்த பூங்காவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் என்ன என்பதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்தறிந்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.